நீங்க என்ன பண்ணுவீங்க கோயிலுக்கு போயிட்டு? நான் வந்து பாபா கிட்ட வேண்டுறதுன்னா, இப்ப நம்ப இப்போ மத்த கடவுள்கிட்ட வேண்டுற மாதிரி வேண்டுறத நானும் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, உட்கார்ந்து பேசுவேன். ம். இப்டி இப்டி இருக்கு. நான் இப்டி இப்டி பண்ணேன். ம். நான் ஏதாவது தப்பா பண்ணியிருந்தா சாரி. சாரி. நான் ஏதாவது யாரையாவது கஷ்டப்படுத்தியிருந்தேன். இப்ப இன்னைக்கே நான் ஏதோ பேச்சுல யாரையாவது ஹர்ட் பண்ணியிருக்கலாம். பேச்சுல நம்ம ஏதாவது ஹர்ட் பண்ணியிருக்கலாம். அது எல்லாத்துக்கும் உட்கார்ந்து மன்னிப்பு கேட்பேன். டெய்லி நைட்டே மன்னிப்பு கேட்பேன். கோயிலுக்கு போறச்சே பாபா கிட்ட உட்கார்ந்து எல்லாத்தையும் கதை கதையா சொல்லிட்டு இருப்பேன். வெளியில சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் நம்ம கடவுள பார்த்து தான் சொல்லுவோம். சரிங்களா? நீங்க வென் யூ லெட் கோ யுவர் எமோஷன்ஸ், நீங்க அந்த அழுக எதுவானாலுமே நம்ம அங்க போய் அழுதுறோம், இல்ல பண்ணிட்டோம்னா தெளிவாயிடுவோம் நம்ப. ம். புரியுதுங்களா? புரியுது. அப்போ நீங்க தெளிவான அப்புறம் என்ன ஆகும்னா, நீங்க தெளிவா வீட்டுக்கு வரும்போது மனசு ஒரு மாரி நம்மளுக்கு ஒரு பாரம் குறைஞ்சா மாதிரி இருக்கும். அதனால தான் கோயிலுக்கு போறச்சே மேபி சில பேர் ரொம்ப அப்படியே மன கஷ்டத்தோட அங்க போயிட்டு நெறைய ஒரு மாரி அங்க உட்கார்ந்து லிட்டரலி அழுதுருவாங்க சில பேர். சில பேர் உட்கார்ந்து கடவுள்கிட்ட நெறைய பேசுவாங்க. சில பேர் சண்டையே போடுவாங்க. ம். கடவுள்ங்கிறது உங்களுக்கு அம்மா, அப்பா மாதிரி. ம். நம்ம அம்மா, அப்பா கிட்ட சண்டை போடுறது இல்லையா? அதுக்காக நம்ம அம்மா, அப்பா வெறுக்கிறோம்னு அர்த்தமா? இல்ல அவங்க நம்மள வெறுக்கிறாங்கன்னு அர்த்தமா?